ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட மாஃபியா எஃப்எஃப் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். நம்ம 6ல் என்ன பார்த்துருந்தோன்னா, ஒரு சாக்லேட் சாப்பிடுவாங்க. பட் அந்த சாக்லேட்டில் இருக்க நட்ஸ் அவங்களுக்கு ஒத்துக்காமல் அலர்ஜி வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜேகே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஜேகேவும் வயனும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. அப்புறம் வயன் ட்ரெஸ்ஸில் ஒரு இச்சிங் பவுடர் மாதிரி இருந்திருக்கும். அதையும் சரி பண்ணுறாரு ஜேகே. அப்புறம் ஜேகேக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் வருது. ஜேகே ஊருக்கு போயிட்டு வரும்போது வயனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை நடக்குது. அதனால் வயன் வீட்டை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை நம்பி இருக்கும் போது கடைசியில் அவங்க அம்மாவே ஒரு துரோகம் பண்ணுறாங்க. ஓகேடா, அதோட கண்டினியூஷன் நம்ம இதில் பார்ப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க guys. வாங்க நம்ம ஸ்டைலாக கதைக்குள்ளே போகலாம். இது நான் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். எப்போவுமே நீங்கள் நல்லாயிருக்குன்னு தான் நான் நினைப்பேன். தேங்க்யூ சார். அண்ட் உண்மையாக சொன்னதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னோட அம்மா அவ்வளோ அமௌண்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்க? அதுவும் இவகிட்ட ஆஷா இதுவரையும் அம்மா என்கிட்ட அந்த மாதிரி பேசுறது கூட இல்லை. என்னாச்சு? என்னதான் நடக்குது? வயன்கிட்ட இதை பற்றி கேட்போமா? அன்னைக்கு என்ன நடந்துக்கோதும் நான் கேட்கல. அதுக்கப்புறம் ஜேகே வீட்டுக்கு போயிடுறாரு. டின்னருக்கு அவங்க அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அம்மா, நான் ஆக்சுவலாக என்னோடய சொத்தை எல்லாத்தையுமே வயன் பேரில் எழுதி வைக்க போகிறேம்மா. என்னது குக்கி, நீ தெரிஞ்சு தான் பேசுகிறியா? பொண்டாட்டி தான் எல்லாம் நினைக்காத. அவள் உன்னை ஏமாற்றிட்டு கூட போகலாம். யாராவது ட்ரஸ்டபிளான பர்சன் மேலே எழுதி வை. என் மேலே இல்லை ட்ரஸ்டபிளான பர்சன் மேலே எழுதுவே, அவ்வளோதான். நான் சொல்லலை, நீ இருந்தாலும் அவன் பேரில் எதுவும் எழுதாத. ஏம்மா? எனக்கு அடுத்தது என் பசங்க தானே இருக்காங்க. அவங்க பேரில் எழுதி வச்சா என்ன இருக்குது? சொல்கிறல்லப்பா, நல்லதுக்கு தான் நான் சொல்லுவேன். நீ என் பேரில் கூட எழுதுவே. நான் காசுப்படுறேன்னு மட்டும் நினைக்காத. உன்னோட நல்லதுக்காக தான். எந்த பணமும் எங்கேயும் போகாது. ஓ சரிம்மா, இதை பற்றி நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். சரிப்பா, எதுக்கும் இதை பற்றி நல்லா யோசிச்சுட்டு அப்புறம் எழுது. சரிங்கம்மா. ஜேகே ரூமுக்கு போய் யோசிக்கிறாரு. என்ன அம்மா சொத்துக்காக ஆசைப்பட்றாங்களா? என் மைண்ட் ஃபுல்லாக ஏன் இந்த மாதிரி தாட்டாக ஓடிட்டு இருக்கு? இன்றைக்கி தியாவும் எதுக்காக அந்த மாதிரி பேசினா? இதுக்கெல்லாம் ஒரே வழி, நான் ஊருக்கு போனப்போ என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஜேகே சிசிடிவி கேமரா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறாரு. அம்மா, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்குவா? யாருக்கு? யாரம்மா? அம்மா, எதுக்காக இந்த மாதிரி பேசுகிறீங்க? என்ன அம்மானு கூப்பிடாத. நீ என்னோட பையனை பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ண. அம்மா, எதுக்காக இந்த மாதிரி பேசுகிறீங்க? அம்மான்னு சொல்கிறது நிறுத்து. ஆண்டி, எதுக்காக இந்த மாதிரி பேசுகிறீங்க? நானும் ஜேகேயும் அவ்வளோ லவ் பண்ணுறோம். எங்கள் லைஃப்பில் அந்த லவ் இருக்கும். எப்போவுமே நான் அவன் காசுக்கு ஆசைப்பட்டது கிடையாது. அவன் அன்புக்கு மட்டும்தான் ஏங்கியிருக்கேன். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ரொம்ப ஓவராக பேசாத. போய் சாப்பாடு எடுத்து போய் எடுத்து வைன்னு சொன்னேன். சரிங்க ஆண்டி. அதுக்கப்புறம் வயன் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. வேணுங்கன்னே அவங்க கிளாஸ்லேருந்து தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த கிளாஸையும் கீழே போட்டு உடைக்கிறாங்க. வயன் தெரியாமல் அது கீழே வந்துருச்சு, தொட பார்ப்போம். அதுக்கப்புறமா வயன், சரிம்மா, ஆண்டி நான் துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் துடைக்கிறாங்க. வயன் அந்த தண்ணியை துடைச்சிட்டு அந்த கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. வேணுங்கன்னு சாப்பிட்டு எழுந்துற மாதிரி வயன் கையை மிதிக்கிறாங்க. அது கிளாஸில் நல்லா குத்திடுது. வலி. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? ஓ சாரி வயன், நான் நீ இருக்கத்தை பார்க்கல. சாப்பிட்டுட்டு எழுந்துடான்னு பார்த்தேன், நீங்கள் தொடச்சிட்டு இருந்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் கையில் பேண்டேட் போட்டுட்டு அங்கேருந்து எழுந்துச்சி போயிடுறாங்க.
இதுதான் என் ஆரம்பம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அதுக்கப்புறம் என் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளேட்டில் சாப்பாடு போட்டு எடுத்து வந்து சாப்பிட்றாங்க. அப்போது ஜேகேயோட அம்மா அந்த தட்டை பிடுங்கி கீழே தூக்கி போடுறாங்க. எதுக்காக இப்போ கீழே போட்டிங்க ஆண்டி? நீ சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல. ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நான் எப்போவுமே இப்படி தான். நடிக்க வேண்டியதான் போயிடுச்சு. நீ இன்னைக்கு சாப்பிட வேணாம், அப்படியே போய் படுத்துக்கோ. எதுக்காக இந்த மாதிரி பேசுகிறீங்க? எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன். நீங்கள் எதுக்கு இதில் இன்டர்ஃபியர் பண்ணுறீங்க? என்னை எதிர்த்து பேசுகிற வேலைலாம் வச்சுக்கக்கூடாது, புரியுதா? எதுக்காக இந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள்? எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? இது எல்லாத்தையுமே நான் ஜேகே வந்தானு சொல்லுவேன். முடிஞ்சா சொல்லிக்கோ. அவன் உன்னை நம்புறானா என்ன நம்புறானா பார்ப்போம். ஏன் அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருக்காங்க. மார்னிங் ஆகுது. என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஜேகே, நீ எப்போ வருவ ஜேகே? இவங்க என்ன இப்படி இருக்காங்கன்னு தெரியல. சீக்கிரமா வா ஜேகே. அதுக்கப்புறம் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த ரூம் கதவை ஜேகேட அம்மா திறக்கிறாங்க. இந்தா இந்த ப்ரெட்டை சாப்பிடு. செத்துக்கிட்டு போயிட்டேன்னா என் பையனுக்கு என்ன சொல்கிறது? எனக்கு எதுவும் வேணாம். நீ சாப்பிடலை, என்னோட பசங்களுக்கு சூடு வைக்க வேண்டியது இருக்கும். எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? நான் சாப்பிட்றேன். என் பசங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, அந்த பயம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வயன் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிட்டுட்டு அந்த பிளேட் எடுத்துகிட்டு போய் வைக்கலான்னு பார்க்குறாங்க. கீழே வந்தோன்னே ஜேகேயோட அம்மா தோசை பட்டியை சூடு பண்ணி, இங்கே பாரு வயன், இது சுடுதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே வயன் கையில் வச்சிடறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க? வலிக்குது. வயன், இது சுடுதான்னு எனக்கு தெரியல, அதனால தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சரி, உங்களுக்கு எப்படி நினச்சேன்? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? வாயை மூடிட்டு போல நீ. உன்னோட பசங்களுக்கு இந்த மாதிரி வைக்க வேண்டியது இருக்கும். என்ன இது பண்ணாலும் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு பசங்களையும் ஜேகேவையும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி 2 நாளுமே பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. சாப்பாடு எதுவுமே கொடுக்கல வயனுக்கு. நீங்கள் எவ்வளோ வேணால் என்ன வேணால் என்ன பண்ணிக்கோங்க, பசங்களுக்கும் ஜேகேக்கும் ஒன்றாகக்கூடாது. அவங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன். இதுதான் உன் வீக்னஸ். இதை வச்சு தான் உன்னெல்லாம் அடிக்கணும். நீ ஜேகே விட்டு இங்கேருந்து போயிடு. நான் எதுக்காக ஜேகே விட்டு போகணும்? ஜேகே இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க? எதுக்காக இங்கே வந்தீங்க? உங்களோட பிளான் தான் என்ன? என்னையும் ஜேகேயும் பிரிக்கணுமா? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் வயன் லைட்டாக அவங்கள டச் பண்ணியிருப்பாங்க. இதை கேட்டுட்டு தான் வேணே அவங்க அம்மா விழுற மாதிரி நடித்து ஜேகேட்ட ஏமாற்றிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஜேகே விஷுவலாக மட்டும்தான் பார்க்குறாரு, ஆடியோ இல்லை. இது எல்லாத்தையுமே பார்த்தாலுமே ஜேகே புரிஞ்சுக்கிறாரு என்ன நடந்தது சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் பேசுகிறாரு. ஆமாம், ஏம்மா இந்த மாதிரி பண்ணீங்க? உங்களை நான் இப்படி நம்பினேன், எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஜேகே, என்னப்பா நான் பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே, ஏன் இப்படி பண்ணுற? என்னாச்சு உனக்கு? அம்மா, நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், என்கிட்ட நடிக்காதீங்க. என்னப்பா சொல்கிற? நான் எங்கே நடிக்கிறேன்? அம்மா, தயவு செஞ்சு நடிக்கிறது நிறுத்துங்க. நான் எல்லாத்தையுமே சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டேன். ஓ, பார்த்துட்டியா? அப்போது என் ஆக்டிங்கை நிறுத்திட வேண்டியதுதான். அம்மா, எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க? உண்மையை சொல்லுங்கள். ஓ, அதுவா? நீ இங்கே பணக்காரனா இருக்கன்னு தெரிஞ்சுது. பொண்ணை பிடிச்சா எல்லா காசையும் கறக்கலான்னு நினச்சேன். இப்போ அதையும் செஞ்சுட்டேன். உன்கிட்ட இருந்த பேங்க்கில் இருந்த எல்லா காசையுமே நேமில் மாற்றிக்கிட்டேன். இன்னும் சொத்து மட்டும்தான், அதுவும் வந்துருச்சுன்னா
இங்கேருந்து நானே போயிடுவேன். அம்மா, என்ன சொல்கிறீங்க? பணத்துக்காக இதெல்லாம் பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்கம்மா? இது மட்டும் பண்ணலை, நான் பண்ணது பெரிய லிஸ்ட்டே இருக்குது. என்னன்னு சொல்லவா? ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். நீங்கள் டேட்டிங் போகணுன்னு சொன்னீங்கல்ல, அன்றைக்கி வேணுங்கன்னே தான் நான் விழுந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டிங் போக மாட்டீங்கள்ல. அடுத்தது எனக்கு அந்த சாக்லேட் கொடுத்தது, அது வேணுங்கன்னே தான் நான் கொடுத்தேன். அடுத்தது வயனோட ட்ரெஸ்ஸில் இச்சிங் பவுடர் கொட்டினது. ஏன்னா நீங்கள் எங்கேயும் வெளில போகக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது. எனக்கு தேவை உன்கிட்ட இருந்த காசு மட்டும்தான். நீ சந்தோஷமாகவும் இருக்கக்கூடாது, வயானும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அதனால தான் இதெல்லாம் பண்ணேன். எல்லாத்துலேருந்தும் எஸ்கேப் ஆகிட்டீங்க. ஆனால் இந்த காசு விஷயத்தில் என்னோடய பிளான் பண்ணி தான் நடந்தது. அம்மா, இதெல்லாம் வெறும் காசுக்காக தான் பண்ணீங்களா? ஒரு சொந்த பையன்கிட்ட இந்த மாதிரிலாம் எப்படிப்பா உங்களால் நடந்துக்க முடியுது? ஆக்சுவலாக உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் உன்னோட அம்மாவே இல்லை. என்ன என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்னோட அம்மா இல்லைனா வேற யார் என்னோட அம்மா? உன்னோட அம்மா நீ பிறந்தோனே செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா நிறைய சொத்து வச்சுருந்தான். அதனால தான் அவனை நான் கல்யாணம் பண்ணேன். பண்ணுறது உங்கள் அப்பங்கிட்ட இருந்து அந்த சொத்து என்கிட்ட வர நீ தடையாக இருந்த. அதனால தான் உன்னை அடித்து கொடுமை பண்ணேன். ஆனால் என்ன பண்ணுறது, அவன் என்னையும் விட்டுட்டு போயிட்டான், எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டு. அதனால தான் அந்த கோவத்தை உன் மேலே காட்டினேன். உன்னை சின்ன வயசுலேருந்து டார்ச்சர் பண்ணதுக்கு காரணமும் அதுதான். எனக்கு சொத்தே கிடைக்கல, உன்னை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அம்மா, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்னோட உண்மையான அம்மா இல்லையா? இல்லை, சொத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன். சொத்துக்காக தான் உங்கள் அப்பாவையும் கல்யாணம் பண்ணேன். எங்கட பாசம் மட்டும் எனக்கு கிடைச்சதே இல்லை. நான் உங்களை உண்மையா முழுசா நம்பினால்தான் இந்த வீட்டுக்குள்ளே விட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு என்ன செஞ்சுருக்கீங்க தெரியுமா? நம்பிக்கை துரோகம். அதுக்கப்புறம் ஜேகே பயங்கரமாக அழுகிறாரு. அவள் பின்னாடி இருந்து யாரோ ஜேகே ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. இதோட கண்டினியூஷன் நம்ம பார்ட் 8 பார்க்கலாம். அவங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், அம்மி சராங்கே.